வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறேன், உங்களுக்கு பொண்டாட்டிய பிடிக்குமா தங்கச்சிய பிடிக்குமாங்கிறேன். பொண்டாட்டியோட தங்கச்சியை தான் பிடிக்கும்னாரா? ஒரு 50 ரூபா கொடுத்தா சால மீன் குழம்பு வச்சு அத்தனை பேர் வயிற்றையும் நிறைச்சிருவா. இந்த 50 ரூபாய்க்கும் கோட்டர் அடிச்சு அப்படியே கழிச்சு விட்டுருவானுங்க. கோட்டர் விலையே தெரியாம பேசுறீங்களேமா? 50 ரூபாய்க்கு கோட்டரா? எங்க நிஷா புருஷனை எப்படி மதிக்கணும், புருஷனை எப்படி நடந்துக்கணும்னு ஒரு புத்தகமே எங்க நிஷா வச்சுதான் நாங்க போட்டோம். இல்ல நீங்க பேசணும்ல, ஒரே ஒரு எழுத்து மாறிச்சு. புருஷனை எப்படி மதிக்கணும்ல, புருஷனை எப்படி பாத்தீங்களா? எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன மாமா வித்தியாசம்? ஆட்சியை பிடிக்கலாம் நினைச்சா ஆசை, இந்த எலெக்ஷன்லயே ஆட்சி பிடிக்க நினைச்சா பேராசை. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்டி தங்கம், அது ஆசை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் பாத்தியாடி, அது பேராசங்காரு. அந்த அக்கா சிரிக்கிறாங்க. ஏக்கா அப்பப்ப இப்படி சிரிங்கக்கா, அப்பதான் பிகைன் முட்ஸ்ல தொடர்ந்து பட்டிமன்றம் கொடுப்பாங்க. எனக்கு சிரிப்பே வரலனாலும் சிரிச்சு தொலைங்கக்கா. ஒரு 50 ரூபா கொடுத்தா சால மீன் குழம்பு வச்சு அத்தனை பேர் வயிற்றையும் நிறைச்சிருவா. இந்த 50 ரூபாய்க்கும் கோட்டர் அடிச்சு அப்படியே கழிச்சு விட்டுருவானுங்க. கோட்டர் விலையே தெரியாம பேசுறீங்களேமா? 50 ரூபாய்க்கு கோட்டரா? ஐயா கோட்டர் விலை தெரியலன்னு சொல்லாதீங்க, அப்புறம் அடுத்து என் வீட்டுக்காரர் தள்ளி அடிப்பாருல சொல்ல வருவேன். ஏம்மா உனக்கு விலையே தெரியல, அப்புறம் கோட்டர் விலை எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி கேட்பாரு. நீங்க வரிசையை குழப்பி விடுறீங்க. வருஷம் மாறிச்சுல எதை சொல்றேன் எதை சொல்லல, எது 50 ரூபா ஆயிட்டோம் எது 80 ரூபா ஆயிட்டோம் மிஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, நல்லா பேசிட்டு இருந்தது என்ன குழப்பி விட்டுட்டீங்க. எது வரைக்கும் சொன்னேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆனா சந்தரி சாக்குல நல்லா பேசிட்டு இருந்தேன் வேற சேர்த்து சொன்னீங்க பாத்தீங்களா? ஐயா அண்ணே இதுக்கெல்லாம் கை தட்ட கூடாதுடா. நல்லா உண்மையை சொல்லாங்களா? யார் அது உண்மையை சொல்லாங்களே? அவ்வளவு தைரியசாலி அடிங்க. உங்க பொண்டாடி பக்கத்துல இருக்காங்களா? உங்க வீட்டுக்கு போன் பண்ணி விட்டு தேவையில்லாத சொல்லி கொடுத்துருவேன். நாங்க எப்படியா டிராமா குயின் நீங்க சொல்லுவீங்க? நன்றாக ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் என்றுமே டிராமா குயின் கிடையாது. நாங்க அழுவத்தான் செய்வோம், அழத்தான் செய்வோம். ஆனா நாங்க அழுகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான். அதில் நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம். ஒரு சேலைக்காக அழுவோம், ஒரு பூவுக்காக அழுவோம். ஆனால் ஆண்கள் எங்களுடைய உறவு பந்தங்களை முறித்து வைப்பதற்காக ஒரு டிராமா போடுவீங்க பார்த்தீங்களா? அதையும் தாங்கி கொண்டு உங்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து டிராமா குயின்னு சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஆமா சொன்னீங்கன்னா நிஷாவை ஏறி விட்டுருவேன் ஒவ்வொரு வீட்லையும்.